சார் இந்த வழக்குல ஜெகன்மூர்த்தியும் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் கைதாக வாய்ப்பு இருக்கா? ஏடிஜிபியே கைது பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு 26ஆம் தேதி வழக்கு வருது. இந்த ரெக்கார்ட் பண்ண A to Z CD ஃபைல் வந்து கோர்ட்டுக்கு வரும். ஓகே. கோர்ட்டு டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி, எலெக்ஷன் வருது. ஆனால் இது அவருக்கு பெரிய பிளண்டர், கரும்புள்ளி ஆகிட்டு ஜெகன்மூர்த்தியாருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருதுங்க. இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன், 10 மாசத்துல. அப்போ இது ஒரு பெரிய கரும்புள்ளி ஆகிட்டு. ஏன்னா அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தோட ஒட்டுமொத்த ஐக்கானாக இருந்தாலும் அவர் வந்து பாமகவோட இணைஞ்செல்லாம் பூவை மூர்த்தியார் அரசியல் பண்ணியிருக்காரு. ஒரு சமத்துவ தலைவனா. அதே தான் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருந்தார். கலைஞரையும் எதிர்த்திருக்காரு, அதே போல ஜெயலலிதாவையும் எதிர்த்திருக்காரு பூவை மூர்த்தியார். இன்னைக்கு அதாவது பூவை மூர்த்தியார் சொன்னா அம்பேத்கர் மணிமண்டபமே பூவை மூர்த்தியாரால் வந்தது தான். ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் ஜீவோ போட்டாங்க, அப்புறம் கட்டலை. அடுத்து கலைஞர் தான் கட்டி கொடுத்தாரு அம்பேத்கர் மணிமண்டபம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தவர். அவருடைய சகோதரர் வெறும் அரசியலில் ஒன்றும் அப்பொழுக்கு இல்லாமல் தான் வாழ்கிறாரு. என்ன பெருசாக அலிகேஷன் இருந்தது? எல்லா பொலிட்டீஷியனுக்கும் தவறுகள் இது இருக்க தாங்க செய்யும். ஒரு மைனஸ் இருக்கும் தான். அதெல்லாம் என்ன பண்ண முடியும்?